ஒன்று கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம், பந்தய சாலையில் ஓடுகிற எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிகிறீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசி வார்த்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 24 மணி நேரத்தில் நான் எத்தனை நேரம் கடவுளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு காலையில் நான் எந்திரிக்கிறேன், அந்த காலையில் நான் எந்திரிக்கிற நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் நான் கடவுளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பைபிள் படிக்கிறேன், வேதவாசி ஜபிக்கிறேன், இதெல்லாம் பண்ணுறேன். அல்லது நான் தூங்க போவதற்கு முன்பதாக ஒரு 1/2 மணி நேரம் நான் கடவுளுடைய சமூகத்தில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அந்த 1/2 மணி நேர ஜெபம் நாம் ஜெபிக்கும் பொழுது கடவுள் இறங்கி வந்து, அல்லது அவருடைய செவி திறந்து, அல்லது நமக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள் மூலியமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்தை அங்கீகரிப்பார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. அந்த ஜெபம், அந்த விசுவாசம் எதை கொண்டு அங்கீகரிக்கப்படுகிறது என்றால், அந்த 1/2 மணி நேர ஜெபம் எதை கொண்டு அங்கீகரிக்கப்படுகிறது என்றால், மீதமுள்ள 23 மணி நேரம் நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த 1/2 மணி நேர ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா என்பது நம்ம கையில் தான் இருக்குது. மீதமுள்ள 23 மணி நேரத்தில் என்னுடைய மனம் போன போக்கில் நான் வாழ்ந்து கொண்டு, நான் பொய் பேசிக்கொண்டு, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்து கொண்டு, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றி கொண்டு, தேவையில்லாத காரியங்களை நான் செய்து கொண்டு இருப்பேனாகில் அந்த ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்பட மாட்டாது. தாவீது சொல்லுகிறார், நான் எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். மீதமுள்ள 23 மணி நேரமும் என் ஆத்மா கர்த்தரோடு இசைந்திருக்கும் பொழுது, என் ஆத்மா கர்த்தருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும் பொழுது, வசனத்துக்கு ஏற்றபடி நான் நடந்து கொள்ளும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படும், அந்த விசுவாசம் அங்கீகரிக்கப்படும். ஆகவே நம்ம சும்மா வெறுமனே ஓடக்கூடாது. நம்ம அந்த பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் பாருங்கள், எவ்வளவு அந்த வசனம் தெளிவாக குறிப்பிடுகிறது. அவர்கள் இச்சை அடக்கமாய் இருந்து அந்த பந்தயத்துக்கு தங்களுடைய சரீரத்தை, தங்களுடைய உடம்பை தயார் செய்கிறாங்களா. அதே போல தான் நம்மளும் ஒரு ஜெபத்துக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது, அதற்கேற்றபடி நம்முடைய சிந்தையை, நம்முடைய சரீரத்தை நம்ம கடவுளுக்கு என்று ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் தான் கேட்கப்படும். ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். எப்பொழுதும் கர்த்தரை, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எப்போதும் கடவுளோடு ஓடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.